Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மறுபடியுமாக இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற இரக்கத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence to meditate the word of God. கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேச போகிறார். The Lord is going to speak even today. இன்றைக்கும் நம்மோடு இடைபட போகிறார். The Lord going to minister with us today. இன்றைக்கும் நம்மை சந்தித்து தம்முடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். The Lord is going to meet us again today and going to glorify His name. அவருடைய முகத்தை எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம். Let us look at His face with a desire and with an expectation. நன்றி ஆண்டவரே. நித்திய தேவனா சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ரட்சகா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our Savior, we thank you with a grateful heart, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்த போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. Lord, thank you that you're going to stay with us in this morning hour and lead us by your grace, Lord. ஆண்டவரே, அதிகாலையிலே வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்திலே காத்து நிற்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சந்திப்பீராக. May Lord meet each and everyone who are waiting in the presence with a great expectation and a desire, Lord. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் சொல்வதை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். Lord, you speak, Lord. We are ready to hear what you're speaking. உம்முடைய திருவுள சித்தம் மாத்திரம் இன்றைக்கு வெளிப்படட்டும். Lord, let your will alone be done today, Father. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கிற தேவ வசனமும் எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை இன்றைக்கு கொண்டு வர கிருபை தாரும். Let each and every word that we listen and the meditation that we do bring a great benefit to us. எங்களுக்கு ஒரு பெரிய மன தெளிவை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். We pray that it brings a great clarity in our hearts, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Let your name be magnified amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. கர்த்தர் கிருபையாக நம்முடைய பைபிள் டிவோஷன் ஆன் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகளில் உள்ள வேத தியானத்தினுடைய 23வது நாளுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். God has graciously given us grace to enter into the 23rd day of this Bible devotion on Proverbs. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் நீங்கள் அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மை அனுபவிக்கிறீர்கள் என்று உங்களுடைய சாட்சிகள் மூலமாக உங்களுடைய நேரடியான என் சந்திப்புகள் மூலமாக நான் கேள்விப்பட்டு கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். When I hear that many people are being benefited and you are blessed by these devotions, I am really happy and I rejoice in the Lord and thank God for that. சிலர் எழுதியிருந்தார்கள், பாஸ்டர் இந்த நீதிமொழிகள் டிவோஷன்ஸ் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி இருக்கு பாஸ்டர் என்று சொல்லி எழுதியிருந்தாங்க. Some have written to us saying that pastor, this devotion on Proverbs has really changed our life, pastor. உண்மையாகவே வேதத்திலே வாசிப்பது போல என்
பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று உள்ள சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று எழுதப்பட்டதினுடைய உணர்வுதான் எனக்கும் இன்றைக்கு இருக்கிறது. So even I realize the fact that the verse says there is no other joy than to know that my children walk in the truth, and I really happy about that. உண்மையில் சொல்ல போனால் அது உங்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. Truly to say, it is not very useful to you alone, but it is also useful to my personal life as well. ஒவ்வொரு நாளும் இருட்டோடு அதிகாலையில் நான் எழும்பி வேதத்தோடு உட்காருகிற இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. This experience where I get up very early in the morning in the dark and sit with the Bible and meditate on the word of God is really a blessed இந்த one. காலையிலே நான் யோசித்து கொண்டேன், இது என் வாழ்நாளெல்லாம் இப்படியே இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். This morning I thought, if this habit remains forever in my life, that would be very nice and beautiful. நான் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்காக நான் ரொம்ப சீக்கிரம் எழும்பிடுறேன். So I used to get up very early for this meeting. என் வாழ்க்கையே இப்படி மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். I prayed that my life should also change in such a way. உண்மையில் சொல்ல போனால் என்னுடைய எத்தனையோ கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அது எல்லாத்தையும் கர்த்தருடைய வேதத்தை அதிகாலையில் எடுத்து வாசித்து தியானிக்கும் போது அது உண்மையாகவே மாயமாய் மறைந்து போகிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சி. And I'm a true testimony to say that when you read the word of God early in the morning, all our problems, our struggles, our worries, our burdens just vanish away from our life. எவ்வளவு அருமையானது தேவனுடைய வார்த்தை. How beautiful is the word of God. எவ்வளவு நம்மை மகிழ்விக்கிறது. How much it makes us to rejoice. உண்மையா சொல்லுவேன், உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடி புஸ்தகங்களை வாசிக்கிறத பார்க்கலாம், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். And it is really a great privilege to say, rather than reading all the books of this world, but when you meditate on this word of God day and night, and it is a great delight to us. விசேஷமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான புஸ்தகம். Especially this book of Proverbs is a book that reveals the wisdom of God. இந்த ஞானம் நம்மை நோக்கி கூப்பிடுகிறது. This wisdom calls aloud towards us. முதலாம் அதிகாரம் 20-21 அதுதான் நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம். That is what we were reading in Proverbs 1 verses 20 and 21. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. அது தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. She cries out in the chief concourses. வசனத்தை, வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. It is sounding her voice. அதனுடைய சத்தத்தை வசனித்து சொல்லுகிறது என்று வாசிக்கிறோம். It says that she raises her voice in the open squares. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானம் கூப்பிடுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் 23ஆம் வசனத்துல வாசிக்க போறோம். So today we're going to read from the verse 23 about the call of wisdom. இந்த ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? What does wisdom says? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். Turn at my rebuke. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். Turn at my rebuke. ஞானம் நம்மோடு பேசுகிற விதத்தில் ஒரு விதம் என்னவென்றால் நம்மிடத்துல கடிந்து கொண்டு பேசுகிறது. One of the ways wisdom speaks to us is by rebuke. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப இன்பமான ஒரு அனுபவம் கிடையாது. Rebuke is not going to be a sweet experience. இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒருவருடைய தவறுகளை, குற்றங்களை, பிழைகளை நேரடியாக கூர்மையாக அவர்களுக்கு நல்லா புரியும்படி உரைக்கும்படி அதை கொஞ்சம் காட்டமா சொல்றது, அதுதான் கடிந்து கொள்ளுதல். So rebuke means it is to express sharp disapproval or criticism of someone because of their behavior or actions. அதாவது இன்னொரு விதமா சொன்னா, இந்த கடிந்து கொள்ளுதல்ல கொஞ்சம் ஒரு சிட்டிகை சொல்லுவாங்க, ஒரு சிட்டிகை கோபமும் இருக்கும். So in other words you can say you can have a pinch of anger also in this rebuke. உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்க அதை விரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றத கொஞ்சம் காட்டமா, கொஞ்சம் கோபமா, கொஞ்சம் கடிந்து சொல்றது தான் கடிந்து கொள்ளுதல். So when you don't approve, when you disapprove or you want to criticize or you don't like it, but when you add a pinch of anger to that, that is rebuke. அதாவது இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நம்ம அநேகருக்கு விருப்பமாய் இராவிட்டாலும் கடிந்து கொள்ளுதல் என்பது ஞானம் நம்மை அடைகிற
ஒரு பாதை அல்லது அது கொண்டு வருகிற ஞானம் நம்மை வந்தடைகிறதுக்கு ஒரு விதம் என்பதை மறந்து போகக்கூடாது. Though rebuke is not desirable for most of us, but it is one of the way that wisdom can reach us. அது நமக்கு பிரியமா இராவிட்டாலும் அதை நாம் கவனித்து ஏற்றுக்கொண்டால் அதில் பெரிய நன்மை உண்டாகும். Though it is not pleasing to us, but if we accept it, there's a great blessing out of it. இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். Today the Lord enabled me to meditate on this rebuke. இன்றைக்கு இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து 3 முக்கியமான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Today I'm going to share 3 important truths about rebuke. முதலாவது, First, கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். true rebuke is rare. உண்மையான கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். True rebuke is rare. நீங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 15 and verse 31, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் என்று வாசிக்கிறோம். we read the ear that hears the rebuke of life will abide among the wise. இதுல கடிந்து கொள்ளுதலுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. Here there is also an explanation that is given to rebuke. அதாவது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல். Here it is the rebukes of life. அப்பனா கடிந்து கொள்ளுதல்லையும் ஒரு குவாலிட்டி இருக்கு. So it means there's a quality also in rebuke. அதாவது கோவம் வர்றவங்க எல்லாம் பேசுறது எல்லாமே கடிந்து கொள்ளுதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. It's not that who speak out of anger or rebuke. ஒருவருக்கு பிடிக்காம அவங்க போடுற சத்தத்தை எல்லாம் நல்ல கடிந்து கொள்ளுதல் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. You cannot consider or accept those people who don't like and make sound as a true rebuke. அதாவது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. So there's something called rebukes of life. அதனால தான் சொல்றேன் நான், உண்மையான கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப அரிதானது, கிடைக்க பெறாதது. That's why I tell you true rebuke is a rare thing. இன்னொரு விதமா இதை சொல்ல வேண்டுமானால், If I want to say in other words, நம்மை சரியாக நம்மை கடிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்க ரொம்ப சீக்கிரத்துல பொதுவாக நீங்க கண்டுபிடிக்க முடியாது. So in other sense, if you want to say, there are not many people who can rebuke us in the proper way. அதாவது நல்ல தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது கிடைக்க பெறாத ஒரு காரியம். Good quality rebuke is rare. ஏன் அது கடிந்து கொள்ளுதல் இப்படிப்பட்ட தரமான கடிந்து கொள்ளுதல் ஏன் கிடைக்க பெறாத ஒரு அரிதான காரியமா இருக்கிறது என்றால், Why this good quality rebuke is rare? அநேகர் கோபமா பேசுறதுக்கு அவங்க பழக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறதுக்கு அநேகருக்கு பழக்கம் இல்லை. Because there are many who outburst out of anger, but they don't rebuke that is towards our life. நீங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தால், If you read 2 Timothy 2 and verse 14, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு என்று வாசிக்கிறோம். Remind them of these things, charging them before the law, not to strive about words to no profit, to the ruin of the hearers. அதாவது இன்றைக்கு ஒரு விதமான கடிந்து கொள்ளுதல் ரொம்ப பிரபலமாக எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. So today you can find a kind of rebuke that is very popular and found everywhere. அதாவது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு கருத்தும் இல்லாம, எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, கண்ணாபின்னான்னு கடிந்து கொள்றது, இது நம்ம பொதுவா பார்க்கிறோம். So it is a kind of bashing or rebuking which is indiscriminate, which is an indiscriminate bashing or rebuke. Indiscriminate bashing, அதாவது ஒரு வரம்பு இல்லாம, ஒரு எல்லை இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம இஷ்டத்திற்கு கடிந்து கொள்றது. So it is like you bash or you rebuke without any constraint or any control or without any boundaries. அதாவது இது எப்படின்னா, எந்த காரியத்தை கடிந்து கொள்ளணுமோ, எந்த பிரச்சனையை கையாளணுமோ அதற்கு கடிந்து கொள்ளுதல் இல்லாம, தனிப்பட்ட நபரின் விமர்சனம், தனிப்பட்ட நபரை பற்றிய கடிந்து கொள்ளுதல் தான் ரொம்ப வீரியமாக இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது. So now it is more popular where the rebuke is more person oriented than problem oriented. அதாவது இன்றைக்கு உண்மையான பிரச்சனையை தீர்க்கிற கடிந்து கொள்ளுதல் இல்ல, யார் மேலேயோ இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை
தீர்த்து கொள்ளுகிற கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. So the today rebuke is not to solve a problem, but it is a vengeance against some person. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கிமார்கள் கூட கோபமான பிரசங்கிமார்கள் அப்படின்னு சில பேர் பேர் பெற்றிருக்கிறாங்க. Even today we know many preachers known as angry preachers. அதாவது எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அவங்க பிரசங்கத்திலே ஒரு கோபம் கொப்பளித்து கொண்டு வரும். So whenever you see in all their preachings, they just outburst and anger would be found in all their preaching. இதை அவர்களை வந்து தனிப்பட்ட தனித்துவம் உள்ளவர்களாக காண்பிக்கிறது. இதற்காக ஒரு பெரிய கூட்டம் அவர்களை பின்பற்றியும் செல்லுகிறது. So this shows them as a well known and is a significant to them, and there is a following of such people. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இப்படி கோபமான பிரசங்கியார்களை கேட்பதற்கு விரும்புகிறாங்க. So these people love to hear such preachers who speak out angrily. நீங்க இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நிறைய பிள்ளைங்க ரொம்ப கவரப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா WWF னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். So few years ago most of the children were attracted towards a program, TV program, that is WWF. அதாவது வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷனா ஃபவுண்டேஷனா என்னன்னு தெரியல அது. So it is something called World Wrestling Foundation of இது Federation. பாத்தீங்கன்னா உண்மையான பாக்ஸிங் கிடையாது இது. So this is not a true boxing. இது என்னன்னா கூட்டத்தை வந்து குஷிப்படுத்துற மாதிரி ஒரு ஒழுங்கே இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம கண்ணாபுனான்னு போட்டு ஒருத்தனை அடிக்கிறது, குத்துறது, அவனை மிதிக்கிறது, தலைமுடிய பிக்கிறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, சபிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விதமான கொடூரமான ஒரு பாக்ஸிங் இது. So this is a kind of horrible boxing where they don't have any kind of rules or regulation or constraint, where they beat as they like, they wrestle, they just curse words and use whatever they want. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வயலன்ஸ் இருக்கும், நிறைய வந்து பேரன விரும்பத்தகாத வார்த்தைகள் இருக்கும், விரும்பத்தகாத நடக்கைகள் இருக்கும். ஆனா இதை விரும்புகிற ஒரு பெருங்கூட்டம் உலகத்துல இருந்தது. You can find more of violence and undesirable words being spoken out, undesirable behavior being seen, but there are people who follow it and like it. ஆனா இத வந்து நீங்க ஒலிம்பிக்ஸ்ல சேர்க்க மாட்டாங்க. இத வந்து ஒரு சரியான சீரான விளையாட்டுக்குள்ள இத கொண்டு வரவே முடியாது. So this cannot be brought under a proper sport, or you cannot add it in the Olympics even. இன்னைக்கு சில பேர் கடிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி WWF மாத்திட்டாங்க அது. So today people say that they rebuke, but they have changed it into a WWF. இந்த கடிந்து கொள்ளுதலே ஒரு என்டர்டெயின்மெண்டா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மாறி விட்டது. Today this rebuke has become entertainment in the Christian world. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I say? அவர் நல்ல திட்டி பேசுவார், வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். So he will scold very well. Come, let us go and watch it. நல்ல திட்டுவாரு, நம்ம போய் கேட்கலாம். He will scold very well, let us go and hear it. அவர் நல்ல திட்டுவாரு, அதுதான் நான் கேட்டுட்டே இருக்கேன். So he will scold very well, and that is what I'm hearing. இது என்ன விளையாட்டா இது? Is this a game? திட்டுறது வந்து என்ன, நம்மள எல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஒரு என்டர்டெயின்மெண்டா இது? So is bashing or scolding is an entertainment or some game? அதனால தான் நான் சொன்னேன், தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரேரா மாறிடுச்சு. That's why I said your good quality rebuke is very rare. அதனால தான் இன்றைக்கு நிறைய பிரசங்கிமார் கூட மேடையில் ஏறின உடனே இப்படிப்பட்டவர்கள் தங்களால் கவரப்படுகிறார்கள் தெரிந்து வாய்க்கு வந்தபடி இஷ்டத்திற்கு பேசுவார்கள். That's why even today many preachers, since they know that some people are attracted towards this kind of preaching, they just bash out or just speak out of anger words. பாருங்க, இதுல வந்து கேட்க போறவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் தங்களுக்கு நேரா வருதுன்னு அப்படி சந்தோஷப்படுறது இல்ல, இவங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருவருக்கு விரோதமா அந்த போதகர் பேசுறாரு அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாரு, அவங்க தவறுகளை பற்றி சொன்னாருன்னு அப்படின்னா இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். So here the problem is that the people, the rebuke does not comes to or speaks to the people themselves, but because it lashes out people whom they dislike or don't approve or appreciate. That is why they enjoy this. தங்களை பார்த்து தங்களுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை குறித்து எச்சரிப்பான செய்திகள் அதுல கிடையாது. There is no kind of warning or cautious sermons for their own life. ஆனா யாரோ ஒருத்தர், இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை போட்டு நல்லா போட்டு வெளுன்னு வெளுத்தாரு, நல்லா திட்டினாரு, நல்லா போட்டு அவங்கள நாசம் பண்ணிட்டார், அதை கேட்கறதுல இவங்களுக்கு ரொம்ப பிரியம். But he lashed out that person whom he doesn't like, and he just scolded and blashed out, and that they actually enjoy in that. சில கணவன்மாருக்கு சில போதகர்களை ரொம்ப பிடிக்கும், சில மனைவிமாருக்கு சில போதகர்கள் ரொம்ப பிடிக்கும்னா ஏன்னா அப்படின்னு கேட்டா, என்னால திட்ட முடியாதெல்லாம் பாஸ்டர் நல்லா திட்டிப்படுறாரு. Some husbands and some wives like certain preachers, it's because what I cannot tell the preacher is telling out. நல்ல கோவமா காரமா பேசுறாரு. So he speaks in a spicy way. பாருங்க, திட்டுறதெல்லாம் வந்து
கடிந்து கொள்ளுதல், தரமான கடிந்து கொள்ளுதல் எடுத்துக்கொள்ள முடியாது. You cannot consider all this rebuke and scolding to be a good or a true rebuke. கோபமா பேசுறது எல்லாமே ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல்னு சொல்ல முடியாது. And whatever you speak out of anger cannot be taken as a rebuke of life. இந்த காலைல நான் இதை யோசித்த போது I wrote a sentence, ஒரு வரியை நான் எழுதினேன். Emotional preaching does not guarantee edification in your personal life. உணர்ச்சி வசமாய் பேசுவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று எந்த ஒரு உறுதியும் தர முடியாது. Emotional preaching does not guarantee edification in your personal life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த உண்மையான ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அரிதானது. That's why I could tell you this true rebuke of life is very rare. நான் சொல்லுவேன், இந்த இன்றைக்கு இருக்கிற அநேக கடிந்து கொள்ளுதல் சில பேர் பொறாமையினால கூட கடிந்து கொள்றவங்க இருக்கிறாங்க. I can tell you even today many people rebuke that comes out of jealousy. ஏன் இதை ரொம்ப ரேர், ரொம்ப அரிதானது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, why do I say it is very rare? கடிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்கள் கூட இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றாங்கன்றது தான் உண்மை. It's because people who have the credibility to rebuke are also a rare find. நீங்கள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Ecclesiastes 7:5, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். It is better to hear the rebuke of the wise than for a man to hear the song of fools. யாருடைய கடிந்து கொள்ளுதல்? Whose rebuke? ஞானியின் கடிந்து கொள்ளுதல். Rebuke of the wise. அப்போ வாய் வச்சிருக்கவங்க எல்லாம் கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்லல. So it doesn't say that whoever have a mouth can rebuke. ஞானி கடிந்து கொள்ளுகிற ஒரு கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு. There's something called rebuke of the wise. இதை நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்திர முடியாது. This you cannot find everywhere. நிறைய பேர் சத்தமா பேசுறதுனால அவங்க ரொம்ப கருத்தா பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. So just because people speak aloud, it doesn't mean that they speak meaningful. நல்ல கோபமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக சத்தியத்தை பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. Just because they speak out of anger doesn't mean they speak the truth. அநேக இடங்கள்ல சத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கோபம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கருத்து ஒண்ணு இருக்காது. Many places the sound would be higher, the anger would be higher, but they will not be meaningful. அதுல சத்தியம் இருக்காது. There will not be truth in that. அதுல ஞானம் இருக்காது. There will not be wisdom in that. ஞானமுள்ள கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு. There's something called rebuke of the wise. பாருங்க, நிறைய பேருக்கு உண்மையா சொல்றேன், இந்த ஞானம் மாத்திரம் கிடையாது, இந்த கடிந்து கொள்ளுகிற, அதாவது ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிற தைரியமும் அநேகருக்கு இந்த காலங்களிலே இல்லாமல் போகிறது உண்மை. And not only the wisdom or wise rebuke, many people do not have the guts to also have this rebuke of life. அதாவது ஒரு தரமான கடிந்து கொள்ளுதலை கொடுக்கக்கூடிய தரமான வாழ்க்கையும் அநேகருக்கு இல்லாதது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். Not many have the standard life to give a genuine and standard rebuke. நான் சொல்றது விளங்குது நான் நினைக்கிறேன். I hope you can understand. நிறைய பேர் கடிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கையும் தரவில்லாம போயிருச்சு. The reason why many people could not rebuke is because they don't have a proper standard of their life. அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான கோளாறுகள், குளறுபடிகள் இருக்கிறதுனால அவங்களுடைய வார்த்தைகள்ல அந்த கடிந்து கொள்ளும் ஒரு அதிகாரம் இழந்து நிற்கிறாங்க. Since they have many flaws in their own life, they lost the authority to rebuke at others. அவர்களுடைய கடிந்து கொள்ளுதல் அது ஒரு 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 கூர்மை இல்லாத, ஒரு வலிமை இல்லாத ஒரு வார்த்தையா மாறிடுது. Their rebuke becomes a blunt words. அதுல நிறைய காம்ப்ரமைஸோட தான் வரும். It also come with compromise. வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, if you read in the Bible, ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய பேர் யோவான் ஸ்நானகன். There was a man of God named John the Baptist. நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 19 லிருந்து 20 வாசித்தீங்கன்னா, if you read Luke chapter 3 verses 19 and 20, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளுக்குள்ளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான் என்று வாசிக்கிறோம். But Herod the Tetrarch, being rebuked by him concerning Herodias, his brother Philip's wife, and for all the evil which Herod has done, also added this above all, that he shut John up in the prison. ஏரோதுவின் வாழ்க்கையில அநேக துன்மார்க்கங்கள் இருந்தது. There were many wickedness in the life of Herod. இந்த துன்மார்க்கங்கள் நிமித்தமாக அவன் யோவான் இதை கடிந்து கொண்டதுக்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து வைத்துட்டான். Since John rebuked about this wickedness, he shut them or imprisoned John. நல்லா கவனிங்க.
listen carefully. யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டதுனால ஏரோதுக்கு கோபம் வந்தது. Since John the Baptist rebuked, Herod became furious. அவனுக்கு அது பிரியமில்லாம போயிருச்சு. It was not pleasing to him. ஆனால் நீங்கள் மார்க் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசித்தால், But if you read Mark 6 verse 19 and 20, வேதம் சொல்லுகிறது, ஏரோதியாளும் அவனுக்கு சதி செய்ய நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. Therefore Herodias, he held it against him and wanted to kill him, but she could not. கடிந்து கொள்ளுகிற யோவான் ஸ்நானகனை கொன்று போடணும்னு நினைச்சா கொன்று போட முடியலையா? They wanted to kill John the Baptist, who rebuked them, but they could not do it. ஏன் கடிந்து கொள்ள முடியல? Why he was not able to kill him? ஏன் அவனை கொல்ல முடியல? Why they were not able to kill him? 20ஆம் வசனம் பாருங்க. Verse 20. அது என்னவென்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். For Herod feared John, knowing that he was a just and holy man, and he protected him, and when he heard him, he did many things and heard him gladly. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I say? யோவான் ஸ்நானகன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தான் பேசி கடிந்து கொண்டாரு. John the Baptist rebuked using harsh words. அவர் தன்னிடத்துல ஞானஸ்நானம் பெற வந்தவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டாரு. Even he called those who came to be baptized as a brood of vipers. அவர் அந்த ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்களை பார்த்து சொன்னாரு, இதோ கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருந்ததுன்னாரு. And to the people who came to be baptized, he said, here an axe is laid up at the near the tree. வேர் அருகே, on the roots of the tree, on the root of the tree ன்னு சொன்னாரு. அந்த ஆளை பார்த்தாலும் ரொம்ப கடுமையா தான் இருப்பாரு. So he should be very rough and tough. ஒட்டக மயிர் தரித்தவராக, who wore the camel's hair, வெட்டுக்கிளிகளையும் காட்டு தேனையும் புசிக்கிறவராக ஒரு பாரு காட்டு மனுஷன் மாதிரி தான் இருந்தார். He was like a wild man eating the locust and wild honey. அவர் வார்த்தையும் காட்டமா தான் இருந்தது. Even his words were very wild. இந்த ராஜாவையே கடிந்து கொண்டார். Even he rebuked the king. ஆனா அந்த மனுஷன், இந்த ராஜா இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து பயந்தானா? But this king was afraid of John the Baptist. ஏன்? Why? அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று அவன் அறிந்து அவனை கொலை செய்யறதுக்கு ஏரோதியாளுக்கு இடங்கொடாதபடி பாதுகாத்துக்கிட்டான். Because he know that he was a just and holy man and did not give room for Herodias to kill him. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தரமான கடிந்து கொள்ளுகிறவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். That's why I told you good quality rebuke is very rare. கத்தி பேசுறவங்க, சத்தம் போட்டு பேசுறவங்க, கோபத்துல பேசுறவங்க, எரிச்சல்ல பேசுறவங்க கண்டுபிடிக்கலாம். When you see people who speak aloud, who speak out of anger, who speak out of jealousy, you can easily find out. ஆனால் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்க்கை வாழ்ந்து கடிந்து கொள்றவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. But it is very rare to find people who live a just and holy life, a righteous life, and who rebuke with that righteousness. நான் ஏன் தரமான கடிந்து கொள்ளுதல் கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதுன்னு சொல்றேன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. Why do I say that this true rebuke is rare? There is one more reason. ஏனென்றால் அநேகருக்கு தாங்கள் கடிந்து கொள்ளும் காரியத்தை பற்றி சரியான ஞானம் இல்லாமல் போகிறதை நாம் இந்த காலங்களில் பார்க்கிறோம். It's because not many have the wisdom to realize or identify that rebuke or problem. அவங்க எதை பற்றி பேசுறாங்க, எந்த பிரச்சனையை பற்றி கையாளுறாங்க அப்படின்ற சரியான ஞானமற்றவர்களாய் கடிந்து கொள்வதனால அது ஒரு தரமற்ற கடிந்து கொள்ளுதலா மாறுகிறது. So since they don't have wisdom to realize or identify where the problem is and then rebuke, that rebuke becomes useless. நீங்கள் 2 தீமோத்தேயு 2:15 வாசிப்பீர்களானால், if you read 2 Timothy 2:15, அவர் சொல்லுகிறாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Here he says, be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth. இதே பவுல் தான் தீமோத்தேயுக்கு சொன்னார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுனாரு. So the same Paul said, you exhort and you condemn people. rebuke கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. Rebuke and exhort him. அப்போ இந்த கடிந்து கொள்ளுன்னு சொன்னதுலயும் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னாரு, நீ வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாக தான் கடிந்து கொள்ளணும். So even in rebuking he said you should rightly divide the word of truth and rebuke. இன்னைக்கு நிறைய பேர்
பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல, அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வையும் அவங்க வேதத்துல இருந்து கொடுக்கிறது இல்ல. Today many people don't find where the problem is and they don't give a proper solution for that problem. அவர்களுடைய கடிந்து கொள்ளுதல் ஜீவனுக்கு எதுவா இராத காரணம் என்னன்னா அதுல ஞானம் இல்ல. So why their rebuke is not towards life, it's because there is no wisdom in that. அதுல தரம் இல்ல, அது தேவனுடைய வெளிச்சத்தை அது கொண்டு வர்றது இல்ல. It does not bring the light of God and there's no standard in it. அது ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி தான். So it is like waving in the sky. வாய்க்கு வந்தபடி பேசுறதுதானே தவிர அதுல ஒரு சத்தியமோ ஒரு தெளிவோ ஒரு ஜீவனோ ஒரு தீர்வோ அதுல இருக்காது. So they just speak out words as such, but there is no truth or no wisdom or no solution in that. இதை நீங்க எல்லா இடத்துலயும் இப்ப கேட்க ஆரம்பிக்கிறோம். This you can hear in every places. Lot of noise, no substance. நிறைய சத்தம், பட் எந்த கருத்துமே கிடையாது. It is lot of noise and no substance. நீங்கள் கடிந்து கொள்ளுதல்ல ஞானம் இருக்கணும்ன்றது முக்கியத்துவத்தை நீங்க ஒரு சம்பவத்தை படித்தீங்கன்னா நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். When you read an incident in Matthew chapter 16, you can read about being wise in rebuking. அதாவது 16ஆம் அதிகாரம் 22ல இருந்து 23 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் chapter 16 verses 22 and 23. இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்த உடனே பேதுரு என்ன செய்தான்னா இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான்னு போட்டிருக்கு. When Jesus began to speak about his death, then Peter took him aside and began to rebuke him, saying, "Far be it from you, Lord, this shall not happen to you." இவரும் கடிந்து கொண்டாரு. He rebuked him. இயேசுவையே கடிந்து கொண்டாரு. He rebuked Jesus. ஆனா இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அவர் பாராட்டு பெறல. But he was not appreciated for this rebuke. இந்த கடிந்து கொள்ளுதல் அங்கீகரிக்கப்படல. This rebuke was not approved. ஏன்? Why? இயேசு அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, what was the reply given by Jesus? கடிந்து கொண்ட பேதுருவை பார்த்து சொன்னாரு, unto Peter he said, எனக்கு பின்னாக போ சாத்தானே, get behind me Satan, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், you are an offense to me. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொன்னாராம். He said, for you are not mindful of the things of God but the things of men. அதாவது தேவனுக்கு அடுக்காத கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு. So there is some rebuke which is not accepted by God. மனுஷருக்கு ஏற்ற விதமான கடிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்கு. So there is a rebuke which is pleasing to men. ஆனா அது தேவனால அங்கீகரிக்கப்படல. But that was not approved by God. அது தேவ சித்தத்தின்படி கிடையாது. That is not according to God's will. தேவ ஞானத்தை வெளிப்படுத்துற கடிந்து கொள்ளுதல் கிடையாது. It is not a rebuke that reveals the wisdom of God. ஆனா நல்ல சத்தம் இருக்கும், கூச்சல் இருக்கும், பயங்கர கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், காரம் இருக்கும். But there would be a noise and voice and a sound, spiciness and also jealousy in that. அது உணர்ச்சிகளை தூண்டும். It will stir up your emotions. இருதயத்தை பாதிக்கும். It will affect your heart. மனிதனுடைய உணர்ச்சிகளை ரொம்ப காயப்படுத்தும். It will hurt the emotions of men. ஆனா அது தேவனுக்குரியது கிடையாது. But that does not belong to God. அது வெறும் மாம்சீகமானது. It is something physical. அதுல ஞானம் கிடையாது. There is no wisdom in that. அது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுக்காது. It will not give us proper solution for the problem. நான் சொல்லுவேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், தரமான உண்மையான நேர்மையான கடிந்து கொள்ளுதலை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக அரிது. That's why I tell you, finding a true rebuke, a standard rebuke is truly rare. நீங்க முதலாவது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சத்தியம் உண்மையான கடிந்து கொள்ளுதல் கண்டுபிடிப்பது அரிது. ஆனால் நீ கண்டுபிடித்து விட்டாயானால் அதை இழந்து விடாமல் நாம் அதை கனப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். The first truth that God taught me today was true rebuke is rare, but if you find it, then you should keep it and protect it that we may not lose it. இரண்டாவது சத்தியம் ஒன்று இருக்கு, இந்த கடிந்து கொள்ளுதலை பற்றி கர்த்தர் எனக்கு நீ கற்றுக் கொடுத்தது. There's a second truth about this true rebuke. இரண்டாவது, கடிந்து கொள்ளுதல், அதாவது உண்மையான கடிந்து கொள்ளுதல் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. Second, true rebuke is rewarding. உண்மையான கடிந்து கொள்ளுதல் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. True rebuke is rewarding. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்களேன். 2 Timothy chapter 3 verses 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration of God. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. And is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவனுடைய வசனம் எதெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு கேட்டா, What does the word of God brings? எதற்கெல்லாம் அது பிரயோஜனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, It is profitable or useful for what? உபதேசத்துக்கு, For doctrine, கடிந்து கொள்ளுதலுக்கு, for reproof, சீர்திருத்தலுக்கு, for correction, நீதியை படிப்பிக்கிறதற்கு for instruction in righteousness. பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. It is profitable for that. அப்போ கர்த்தருடைய வேத வசனம் நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்மை கண்டித்து கடிந்து உணர்த்துகிற ஒரு கூரான ஒரு பட்டயம் போல நம்மை நோக்கி வருது. Therefore, when you read the word of God, it comes like a very sharp-edged knife that would reproof and rebuke and correct us. Like a sword. கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டயத்தை போல, உருவின பட்டயம் போல, ரொம்ப கூரான பட்டயம் போல நம்மை நோக்கி வருது. So this word of God comes like a sharp sword. அநேக வேளையில் அது நம்மை கடிந்து கொள்றது. Many times it rebukes us. நம்ம செய்யற தவறுகளை நேருக்கு நேரா பேசுது. It pinpoints our mistakes directly to us. நாம் அதை பற்றி என்ன நினைக்கிறோம்னு அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. நேருக்கு நேர் உண்மையை தெளிவாக தெள்ளந்தெளிவாக அப்படியே உரைக்க சொல்லுது. It doesn't bother what we think about it, but it says truly what is the problem and what is our point. ஆனா அது நம்மை கடிந்து கொண்டாலும் முடிவு என்னன்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. But though it rebukes, the end of that rebuke is rewarding. பாருங்க, அதனாலதான் தீத்து 1:13 வாசிக்கும் போது, That's why when you read Titus 1:13, அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். This testimony is true, therefore rebuke them sharply, that they may be sound in the faith. கண்டிப்பா கடிந்து கொள்ளணுமா? You should rebuke them sharply. கண்டிப்போட, அதாவது இங்கிலீஷ்ல நல்ல கூர வெட்டுற மாதிரி கடிந்து கொள்ளணுமா? So in English it says you should rebuke them sharply, like how you cut. அப்போ கூரா இருக்கிற மாதிரி கடிந்து கொண்டாலும் நீங்க ஒன்றும் மறந்துடக்கூடாது. அது முடிவு என்னன்னு சொன்னா, விசுவாசத்துல ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். Though you rebuke sharply, what is the end of it? That they may be sound in the faith. நீங்கள் நீதிமொழிகள் முழுவதும் வாசித்தீங்கன்னா இந்த கடிந்து கொள்ளுதல் கொண்டு வரும் நன்மைகளை குறித்து ஒரு பெரிய பட்டியலே நீங்க எழுதலாம். If you read the book of Proverbs, you can list out the benefits that this rebuke brings in. நான் உங்களுக்கு வேகமா அது பட்டியல் சொல்றேன். I will list out very fast. வேணா குறித்து கொள்ளுங்க. You can note it down. இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆனா ஒரு சுருக்கமான ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுக்கிறேன். There are many more, but I give you only short list. நீதிமொழிகள் 13:18. Proverbs 13:18. வேதம் சொல்லுகிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தில் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் என்று வாசிக்கிறோம். Poverty and shame will come to him who disdains correction, but he who regards a rebuke will be honored. நீதிமொழிகள் 15:22 பாருங்களேன். Proverbs 15:32. புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். He who disdains instruction despises his own soul, but he who heeds rebuke gets understanding. நீதிமொழிகள் 28:23 வாசித்து பாருங்க. Proverbs 28:23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். He who rebukes a man will find more favor afterward than he who flatters with the tongue. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீதிமொழிகள் 29:15. Proverbs 29:15. நீங்கள் அதில் வாசிக்கும் போது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். The rod and rebuke gives wisdom. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். But a child left to himself brings shame to his mother. நீங்கள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, Proverbs 29:1. கடிந்து கொள்ளுதல கேட்காம இருந்தா என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான்னு போட்டிருக்கு. He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed, and that without remedy. நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா, சிறந்த கடிந்து கொள்ளுதல், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஒருவன் பெற்றுக்கொள்வானானால், ஏற்றுக்கொள்வானானால், அவன் முடிவு ஞானம், அவன் முடிவு கனம், அவனுடைய முடிவு பெரிய ஆசீர்வாதம். So even when you read in the Bible, if a person accepts this true rebuke or rebuke of life, and the end of it is a
a wisdom, honor and a great blessing. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம். That's why we read in Hebrews 12:5. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. And my son, do not despise the chastening of the Lord, not be discouraged when you are rebuked by him. கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போயிடாதப்பா. Don't be discouraged when you are rebuked. கடிந்து கொள்ளுதை பற்றி அவர் பேசும்போது சொல்லுவாரு, தொடர்ந்து வாசித்தீங்கன்னா When you continue to read, you can read it. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது Verse 11 says, அதாவது நல்ல கடிந்து கொள்ளுதல் நம்முடைய செவிகளுக்கு அது கசப்பாக வேதனையாக இருக்கும், ஆனா நம்முடைய ஆத்துமாவுக்கோ பெரிய நன்மையை கொண்டு வரும். No chastening seems to be joyful for the present but painful, but afterward it yields a peaceable fruit of righteousness. வாசிக்கிறோம் பாருங்க, பிற்காலத்தில் அதாவது எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் காணும். So no chastening seems to be joyful for the present but painful. ஆனா பிந்தின காலத்துல அதில் பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும். Nevertheless afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by it. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது சங்கீதம் 141:5 வாசித்தீங்கன்னா, That's why when you read in Psalm 141 and verse 5, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை என்று வாசிக்கிறோம். we read, let the righteous strike me, it shall be a kindness, and let him rebuke me, it shall be as excellent oil. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. தரமான கடிந்து கொள்ளுதல், ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் நமக்கு நேரா வருமானா அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். When good quality rebuke and rebuke of life comes to us, it always brings blessing to us. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. இந்த சிறந்த கடிந்து கொள்ளுதல் எப்படி இவ்வளவு நன்மையை பயக்கிறதா வரணும்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் வேத வசனத்தை சரியாக பகுத்து நிதானித்து போதிக்கிறாங்க பாருங்க. அந்த கடிந்து கொள்ளுதல் தான் நமக்கு ஜீவனையும் மேன்மையையும் ஞானத்தையும் கனத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளையும் வெளியே கொண்டு வரும். So only this true rebuke that brings reward of this rebuke that is being given by people who discern the word of God and preach that and rebuke in such a way that will bring out a great blessing, great honor and great things in our life. இந்த கடிந்து கொள்ளுதல், நான் சொன்ன தரமான கடிந்து கொள்ளுதல் கண்டுபிடிக்க ரொம்ப 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 ரேர். I told you true rebuke is very rare. ரெண்டாவது சொன்ன இந்த உண்மையான நேர்மையான தரமான கடிந்து கொள்ளுதல் என்பது நம்ம வாழ்க்கையில மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. And next I told you true rebuke or the standard rebuke is rewarding in our life. மூன்றாவது கடைசியா சொல்லுவேன், Third and the last, இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நம்மை ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே கொண்டு வரும். true rebuke is relational. True rebuke will actually bring people close together than anything else. நேர்மையான தரமான கடிந்து கொள்ளுதல் ஒருவரை நல் உறவுக்குள்ளே கட்டி எழுப்பும். This true rebuke will build a person in good relationship. நீங்கள் வெளிப்படுத்தல் 3:19 வாசித்தீங்கன்னா, Revelation 3:19 says, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். as many as I love I rebuke and chasten. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. உண்மையான அன்பை வெளிப்படுத்துறது கடிந்து கொள்ளுதலின் மூலமாகவும் என்பதை மறந்து போக கூடாது. So when you express a true love, it can be expressed through rebuke as well. இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடாதுன்னா, உண்மையான அன்பு இருந்தா எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. We should not misinterpret this as when you have true love, we should always rebuke and scold. நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொள்றேன் ஆண்டவர் சொன்னார். The Lord said, whomsoever I love, I rebuke them. நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டே இருக்கிறேன்னு போடல. He never said, I will keep on rebuking those I love. இல்ல, it's not that way. எங்க தேவையோ கடிந்து கொள்ளுதல் வருது. So wherever it is necessary, I rebuke them. ஆனா இந்த கடிந்து கொள்ளுதல் கோபத்தினாலோ எரிச்சலினாலோ காழ்ப்புணர்ச்சியினாலோ வருகிறது இல்ல, அன்பினால் வருகிறது. But this rebuke does not come out of anger or jealousy or vengeance, but it comes out of love. இன்னைக்கு பாருங்க, பொதுவாகவே ஜனங்கள் இந்த கடிந்து கொள்ளுதலை விரும்புறது கிடையாது. So generally today people don't like this rebuke. உண்மையா சொல்ல போனா இந்த நேர்மையான நேரடியான தரமான கடிந்து கொள்ளுதல்களை அவங்க வெறுக்கிறாங்க. Truly people hate this kind of true rebuke or standard rebuke or a best rebuke. இன்றைக்கு நிறைய பேர் எதை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, நீ என்ன தடவி கொடு, நான் உன்னை தடவி கொடுக்குறேன். So today people actually, you pat me back and I will also pat you on your back. நீ என்ன பாராட்டு, நான் உன்னை பாராட்டுறேன். I will appreciate you and you also appreciate me. இப்படி ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை
சூழ்நிலையிலேயே வாழணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க. Today people always desire to live in such kind of appreciating situation. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ ஒரு விதமான ஒரு philosophy இருக்கு பாருங்க, இந்த பாசிட்டிவ்னு சொல்லியே நிறைய பேர் வந்து நிறைய பேரோட குற்றத்தையே சொல்றது கிடையாது. Today there is a philosophy that is going around where people say it is always positive and therefore they don't pinpoint others' mistakes. அதனால பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன திட்ட கூட இன்னைக்கு வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. And therefore even children could not bear or could not accept even a small scoldings. ஒரு காலத்துலலாம் வந்து அடி உதலாம் விழும். Once we used to beat very and they used to hit very bad. அப்பம் கூட பிள்ளைங்க தகப்பன் தாயிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. But even then the children would be very loving to their parents. பெற்றோர் வந்து பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. But today parents are afraid of children. ஏன்னா அவங்க சின்ன வயதுல இருந்து எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, பாராட்டி சீராட்டி அப்படியே அவங்கள பதுக்கி அவங்கள அப்படியே தடவி கொடுத்து அவங்கள அப்படியே ரொம்ப கொஞ்சியே வளர்த்துட்டாங்க. So it's because they have been grown up right from their childhood by pampering, patting, appreciating and loving so much. அதனால அவங்களுக்கு இந்த கடிந்து கொள்ளுதல்ன்ற அனுபவமே அவங்களுக்கு பழக்கம் இல்லாம போயிருச்சு. Therefore they are not used to this kind of rebuking in their life. அதனால பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க, நிறைய பெற்றோர் நினைக்கிறாங்க, இப்படி நம்ம கடிந்து கொள்ளாம திட்டாம அவங்களோட குறைகளை சொல்லாம வளர்த்தாதான் நம்ம அவங்களோட நல்ல உறவுல ரொம்ப நெருக்கமா வர முடியும்னு நினைக்கிறாங்க. That's why many parents think this way. If we don't pinpoint the mistake of our children, only then we can come in a close relationship with our children. ஆனால் உண்மை என்னன்னா, இப்படி வளர்ப்பது வந்து உறவுகளை நெருங்க செய்யாது, அது உறவுகளை வந்து கசந்து போக பண்ணும். But doing so will not bring an intimacy in relationship, that it will bring a bitterness in a relationship. ஆனால் ஒரு அன்பான உறவுல வந்து கடிந்து கொள்ளுதல் என்பது நிச்சயமா ஒரு பகுதியா இருக்கணும். But when it is a true love, there will be a rebuke as a part in it. ஏன் தெரியுமா? You know why? நீதிமொழிகள் 27:5 வாசிப்பீர்களானால், if you read Proverbs 27:5, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று வாசி. we read open rebuke is better than love carefully concealed. நல்லது இது. It is better. இது ஒரு நன்மை இருக்குன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. You have to understand there is something good in that. நம்ம தவறு செய்யும் போது அதை வந்து கண்டிப்பா நம்மட்ட கண்டித்து உணர்த்துகிறவர்களை நம்ம நண்பர்களா வைத்துக் கொள்வது நல்லது. And it is better to have friends who can pinpoint our mistakes when we do some wrong in that. நம்ம எந்த நேரமும் பாராட்டி சீராட்டி புகழ்ந்து கொண்டே இருக்கிறவர்களை பற்றி எச்சரிப்பா இருக்கணும். And you should be very cautious and careful about people who always keep on appreciating you. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து நேரடியாக வந்து நமக்கு மன நோவு உண்டானா கூட அதை பாரபட்சம் இல்லாமல் நேர்த்தியா நேர்மையா சொல்றாங்க பாருங்க, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க. But people who just pinpoint our mistakes and says directly, no matter whether it hurts us or not, those people will bring a great blessing. அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை வாசித்தோம், நீதிமொழிகள் 28:23. That's why we read already we read Proverbs 28:23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான்னு போட்டிருக்கு. We read, he who rebukes a man will find more favor afterward than he who flatters with the tongue. ஆரம்பத்துல கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கும். Initially that would be really difficult and hard to accept. ஆனா நாளாக நீங்க புரிந்து கொள்வீங்க, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நம்ம ரொம்ப அங்கீகாரம் தரணும்ன்றதை புரிந்து கொள்வீங்க. But as days goes by you will understand we have to give or accept and appreciate only those kind of people in our life. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை வந்து அவங்க கொடுக்காத காரணம் என்னன்னா, ஜனங்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் பேசுறாங்களே தவிர ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அவங்க பேசுறது இல்ல. Today why people are not able to rebuke, it's because they just speak what people need to hear than what they want to hear. Let me repeat, there are many people who speak what people like to hear than what people want to hear. ஜனங்கள் எதை கேட்கிற விரும்புகிறாங்களோ அதை பேசுறாங்களே தவிர ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பேசுறது இல்ல. There are people who speak what people like to hear than what people want to hear. நீங்கள் இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் இல்லாத உறவுகளை பாருங்க, அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. When you see such kind of relationship without rebuke, that will not stand for a long time. நீங்க தேன் வந்து கண்ணை தெளிவிக்கும், உண்மைதான். So the honey will brighten your eyes, that is true. ஆனா ரொம்ப தேனை குடிச்சிங்க வச்சுக்கிடுங்க, அது நம்ம வியாதியா மாறிடும். But if you consume more honey, it becomes a disease. சுகர் வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், உண்மைதான். Sugar gives energy, that is true. ஆனா நீங்க ரொம்ப சுகர் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வியாதியா மாறிடும். But too much intake of sugar becomes a disease. பாராட்டு வந்து மனிதர்களுக்கு தேவை. Appreciation is required for man. அவர்களை நம்ம எப்பொழுதாவது தட்டி கொடுத்து அவங்களை உயர்த்தி உற்சாகப்படுத்துறது ரொம்ப தேவை. Patting and encouraging people is necessary at times. பட் கடிந்து கொள்ளாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா
அவருடைய வாழ்க்கையோடு நமக்கு இருக்கிற உறவு ரொம்ப நாள் தொடராது. But if you don't rebuke them, then the relationship with them will not last for. ஏன்னா ஒரு காலம் வரும்போது பிள்ளைகள் நாம் அவளுக்கு மேல் செலுத்தின அன்பை மாத்திரம் அல்ல, கடிந்து கொண்டு சொன்ன புத்திமதிகள் அவள் வாழ்க்கையில பிந்தின காலங்களில் கொடுக்க போகும் கனிகளை அவங்க பார்க்கும்போது தங்கள் பெற்றோரை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. It's because when children, not only when they look at the love, but also they rebuke, that brings a great fruit at the later days. When they see that, they will really appreciate and love the family. ஒரு முறை ஒரு பிள்ளை அவங்க அம்மாட்ட இப்படி சொன்னாள்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். Once a child came and told our mother, it seems. அவள் வளர்ந்து கல்யாணமாகி பிள்ளைகள்லாம் பெற்ற பிறகு அவள் சொன்னாலாம் தன் தாயிட்ட When she grew up, when she is married and got children, she told this to our mother, it seems. நான் அன்னைக்கே தவறு செய்யும் போது என் கைய காலை உடைச்சு நீ வீட்டுல வச்சிருந்தீனா நான் திருந்தி இருக்க பார்த்தேன், இன்னைக்கு நான் படுற வேதனைகளை அனுபவிக்காம போயிருப்பேன். If you would have rebuked me, you would have bet me and hit me on in that day when I committed that mistake, I would have sat at home peacefully, but now I really suffer for that. I have destroyed my life. என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன். I have destroyed my life now. நீ எனக்கு எல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்க. You gave me whatever I asked for. பட் எனக்கு புத்திமதியை கடிந்து சொல்லாதனால நான் என் கண்ணில் ரொம்ப ஞானியா அன்னைக்கு தெரிஞ்சது, இன்றைக்கு எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவனா மாறிட்டேன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். But since you did not rebuke and exhort me that day, I found myself to be wise in my own eyes, but today I know how pathetic I am. நிறைய பேர் கடிந்து கொள்ளுதலுடைய விலையை உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க, பட் காலம் வரும்போது புரிந்து கொள்வாங்க. But today many people will not understand the value of a rebuke immediately, but when time comes they will understand it. நம்ம உண்மையா அந்த டைம்ல தான் இந்த கடிந்து கொள்ளுதல் எவ்வளவு அன்பினால் நமக்கு கொடுக்க முடியும், அது எவ்வளவு நம்முடைய உறவுகளை நீண்ட காலம் கொண்டு போகும்ன்றதை கண்டுபிடிப்பீங்க. And only then you can find out how much love this rebuke can bring you and how this relationship can go for a long time. உண்மையா நான் சொல்றேங்க, இப்படிப்பட்ட போதகர்களோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவுகள் it will actually grow stronger. When you have such kind of relationship with some preachers, that relationship will make you grow stronger. ஏன் தெரியுமா? You know why? நம்மட்ட பாராட்டி சீராட்டி காது கினிமையா பேசுறவங்க தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. People who appreciate you and who speak sweet words to your ears just give a temporary joy to you. ஆனால் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு, வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு நம்மை நினைவில் கொண்டு வருகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எச்சரிப்பின் சத்தம். But only those sound of a rebuke and warning will come to us and help us in times of our struggles, our hardships and the times of our important decisions. நம்ம தற்காலிகமான சந்தோஷங்கள்ல நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆபத்து நாள் வரும்போது, இன்னைக்கு அந்த ஆலோசனை நம்மகிட்ட இல்லையே, நம்மளை கடிந்து கொண்டு நமக்கு உரைக்கிற மாதிரி புத்தி சொல்றதுக்கு யாருமே இல்லையேன்னு அன்னைக்கு கவலைப்படுவோம். When we stop with the temporary joy, when we go through these hardships and times of struggle, we will not find a person to give a good rebuke and counsel. அன்றைக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். That day we will feel for that. என்ன ஒழுங்கா கண்டிச்சு திட்டி கொஞ்சம் வழிபடுத்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். If you would have rebuked me, if you would have exhorted me and set right my way, how better it would have been. என்ன கொஞ்சம் சீர்படுத்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். If you would have set right me, how better it would have been. என்ன நீ செய்யறத தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சே. I did not find a person who can pinpoint my mistake. இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேனே. I have to encounter such a great loss. இவ்வளோ பெரிய ஒரு புத்தியினத்துக்கு நான் செஞ்சிட்டேனே. I have done a great foolishness. நான் சொல்றேன், கடிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா நீங்க பார்ப்பீங்களா, நீண்ட கால உறவுகளை அது ஆழமாய் வளர்க்கும். I tell you, rebuking will bring a long-term relationship in our life. நீங்க நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, when you look at many families, வளருகிற காலங்களில் பிள்ளைகளை கண்டிப்போடும் பிள்ளைகளை கடிந்து கொண்டு அவங்க தவறுகளை சுட்டி காண்பித்து சீரா வளர்க்குறாங்க பாருங்க. அந்த டீனேஜ் பருவம் வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு விரோதியா தங்களை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வளர்ந்த பிறகு தங்களுக்குன்னு குடும்பத்தை கட்டின பிறகு திரும்பி பார்த்தா அப்படிப்பட்டு கடிந்து கொண்டு, நான் சொல்கிறேன் சும்மா சத்தம் போடுறதில்ல, நியாயமான நேர்த்தியான தரமான கடிந்து கொள்ளுதலை கொடுக்குற பெற்றோரை திரும்பி பார்த்து நிச்சயமா அவங்கள பாராட்டுவாங்க. So when even in certain families, when the parents give the good quality rebuke to the children, they may appear to be enemies until their teenage, but later when they grow up and build their life, those rebuking and exhortation have built their life, and that would be a great benefit. ஆரம்ப கட்டத்தில் பெற்றோரை விட்டு பிரிஞ்ச மாதிரி தெரிகிற பிள்ளைகள் கூட நேர்த்தியான கடிந்து கொள்ளுதலை பெற்றிருப்பார்களானால் பிந்தின நாட்களில் அந்த உறவுகள் சீரடைந்து
முதிர்ச்சி அடையும் போது அந்த உறவுகளை நேசித்து பாராட்டுகிறவர்களாக மாறுவாங்க என்பதில் சந்தேகமே கிடையாது. Children who seem to have been separated in the initial stage of rebuking, but later stage when they become mature enough, they will really understand that this is for the good, and their life has been set right, and surely they will be blessed. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். This I have experienced in my personal life. சில வேளையில் உண்மையா சொல்ல போனா நிறைய வாலிப பிள்ளைங்க இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. And many times even many young children have come and told me this. அங்கிள் நீங்க அன்னைக்கு கடிந்து கொண்டு எனக்கு சொன்ன புத்திமதி தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப வெறுத்தேன், பட் இன்னைக்கு நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. Uncle, that day you rebuked me and gave this counsel, and that is the reason that I am today, because that day I hated you, but today I am well just because of that. வளர்ந்த பிள்ளைகள் சொல்றதை கேட்டிருக்கேன். I have seen people who grown up have told this. அந்த சின்ன வயதில் அந்த கடிந்து கொண்ட அந்த உபதேசம் கேட்டதுதான் எங்களை அந்த காலத்திலையும் காப்பாற்றுச்சு, இன்னைக்கு எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கு. Uncle, that the preaching of rebuking preaching that you did that day was the one which has made us to grow up even today. பல வருடங்களுக்கு முன்பு, பல வருடம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு தம்பி ஒரு இமெயில் பண்ணியிருந்தான். 2 years ago a brother sent me an email. அந்த தம்பி நான் நினைக்கிறேன் நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால என் கிளாஸஸ் அவன் அட்டெண்ட் பண்ணியிருந்தான். So that brother studied in my class when I used to do school ministry 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தான். He attended my classes 10 years ago. அந்த பையன் எழுதியிருந்தான். He wrote this. அங்கிள் நீங்க எவ்ரி வீக் எங்க ஸ்கூலுக்கு வருவீங்க. Uncle used to come to our school every week. நான் உங்களுடைய பிரசங்கங்கள் உங்களுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன். I was here listening to your preachings and sermons. அதெல்லாம் சிலது ரொம்ப நேரடியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். நீங்க சொல்ற சில அட்வைஸ்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். Some of your advices would be very straightforward to me. கேட்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். That was really hard to accept. நீங்க சொன்ன எல்லா கதைகளும் நீங்க பேசின எல்லா டாபிக்ஸும் எனக்கு இன்னைக்கு மறந்துருச்சு. I have forgotten all the topics, all the stories that you told them. ஆனா எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும். But surely I can tell. அந்த phase of life நான் அந்த 14 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க எடுத்த அந்த பாடங்கள் அந்த காலத்துல என் வாழ்க்கையை நான் கடந்து செல்ல வேண்டிய முக்கியமான பகுதிக்கு அது எனக்கு ஒரு வெளிச்சமாக இருந்ததுன்றது இன்றைக்கு நான் உணர்றேன். But today I realize those lessons that you taught during that phase of life from 14 years to 16 years where actually helped me to pass through the life and made me to stand today. I could not remember the exact words that you told me, the exact topics I cannot able to recollect, but in that phase of life, if you had not come into my life and you have not given that strong and strict counsel, I would not be the person I am today. எனக்கு அன்றைக்கு தான் விளங்குச்சு. Only then I realized. சில வேளையில் நம்ம அந்த கடிந்து கொள்கிற உபதேசங்களை கொடுக்கும்போது சில பேரால் நம்ம நிராகரிக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், பரிகசிக்கப்படுவோம். Sometimes when we preach rebuking words, we will be despised, we will be rejected, and we will be hated by some people. ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து மனதின் உண்மையிலிருந்து நேர்மையாக வந்திருக்குமானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், பல ஆண்டுகள் கழித்து அது நல் உறவுகளை துளிர்விட செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. But if that rebuke comes truly from the word of God, from my heart, then I tell you that will bring a good relationship and that will blossom again. நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் 2 வசனங்களை சொல்றேன், நீங்க வீட்ல அப்பமா வாசிங்க. I will tell you 2 verses about our Lord and Savior Jesus Christ. தம்முடைய சொந்த சீஷர்களை பல முறை பல காரணங்களுக்காக ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசியிருக்கார். The Lord rebuked his own disciples in many times in many places for many reasons. 2 வசனம் இருக்கு. There are 2 verses. மார்க் 16:14. Mark 16 and 14. அதில் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். Here the Lord rebuked their unbelief. நீங்கள் லூக்கா 9:55 வாசிக்கும் போது, if you read Luke 9:55, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி அதட்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். Here we read he rebuked them saying, you do not know what manner of spirit you are of. அதனால இயேசு எப்பவுமே கிருபையா, ரொம்ப அன்பா, ரொம்ப எளிமையா, ரொம்ப பக்குவமா பேசிட்டு இருந்தார் நினைக்காதீங்க. So don't think that Jesus was always speaking words of compassion, words of affection, loving words always. உற்சாகப்படுத்தி கண்ணீரை துடைத்து அன்பாக பேசி கிருபையுள்ள வார்த்தைகளால் நிறைந்திருந்த அதே இயேசு எங்க கடிந்து கொள்ளணுமோ கடிந்து கொண்டார். The same Jesus who was filled with the words of comfort, the words that will wipe away tears and loving words, also rebuked at the same time. அந்த கடிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் தான்
கடைசியில இயேசுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. Only these disciples who were rebuked by Jesus were prepared to undergo a martyr death for Christ. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், முடிக்க போறேன். We'll read a verse and finish this. நீதிமொழிகள் 9:8. Proverbs 9:8. பரிகாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். Do not correct a scoffer lest he hate you. Rebuke a wise man and he will love you. ஞானமுள்ளவனை கடிந்து கொண்டா என்ன செய்வான்? What he will do when you rebuke a wise man? நேசிப்பான். He will love you. இன்னொரு விதமா சொன்னா, In other words, கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவன் ஞானமுள்ளவன். the one who loves rebuke is a wise man. நாம யாருன்னு நாம தெரிந்து கொள்ளலாம். So it is who we are. We have to identify. ஒரு கூட்டம் கடிந்து கொள்ளுதல பரிகாசம் பண்ணுது, இன்னொரு கூட்டம் கடிந்து கொள்ளுதல நேசிக்குது. On one side they mock at the rebuke, and other side they love the rebuke. நாம எந்த கூட்டத்தில் இருக்கோம் நீங்க பாத்துக்கிடுங்க. So you just find out in what group you are. ஆனால் வேதம் சொல்லுது கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிறவன் ஞானமுள்ளவன். But the Bible says he who loves rebuke is a wise man. பிரியமானவர்களே, My dear ones, கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அரிதானதுங்க. true rebuke is very rare. நேர்த்தியான நேர்மையான தரமான கடிந்து கொள்ளுதல் இந்த காலங்களில் கண்டுபிடிக்க முடியல. You cannot find good quality rebuke these days. நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களானா தயவு செய்து அதை அசட்டை பண்ணிடாதீங்க. If you find it, please do not despise it. கடிந்து கொள்ளுதல் ஆரம்பத்தில் வேதனையா இருக்கும். True rebuke might be very hard and difficult at the beginning, முடிவிலே மிகுந்த பலனை தரும். but at the end it will bring great reward. மூன்றாவது, Third, கடிந்து கொள்ளுதலை உங்கள் இருதயம் வெறுக்காமல் இருக்க, மூன்றாவது கடிந்து கொள்ளுதல் நல் உறவுகளை கட்டி எழுப்போம். true rebuke is a relational that will build up good relationships. கர்த்தர் இந்த கடிந்து கொள்ளுதலை, தரமான கடிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. May God command this good quality rebuke in our life. பெற்றோராக நாம் நல்ல தரமான கடிந்து கொள்ளுதலை கொடுக்க கர்த்தர் நமக்கு போதிக்கணும். The Lord should teach as parents, we should give good rebuke, good quality rebuke to others. போதகர்களாக கர்த்தர் நம்மை வசனத்தை நிதானித்து பகுத்து போதித்து கடிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். And as preachers, the Lord should give us grace that we may discern, we will decipher the word of God and rebuke the people. நண்பர்களாக தவறு செய்கிற நம்முடைய சிநேகிதர்களை முத்தமிடுவதை பார்க்கிலும் நேரடியாக கடிந்து கொள்கிற தைரியத்தை கர்த்தர் தருவாராக. As friends, when they commit mistake, rather than kissing them, let God give us guts to pinpoint their fault. கடிந்து கொள்ளுகிற பெற்றோரை பாராட்ட, அவர்களை அங்கீகரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Let God give us grace that we may appreciate and accept parents who rebuke us. நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கடிந்து கொள்ளுகிற சிநேகிதர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. Let God give us friends who could rebuke us and exhort and correct us. சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதித்து கடிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் காரியங்களை தவறுகளை கடிந்து கொள்ளுகிற நேர்மையான ஊழியர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இன்னும் அதிகமாக எழுப்புவாராக. May God raise more honest preachers in our nation that would rebuke us according to the word of God. கோபம் அல்ல, Not angry, எரிச்சலினால் அல்ல, not out of jealous, பொறாமையினால் அல்ல, not out of jealousy, உண்மையினால். but truly. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். உருக்கணும், நொறுக்கணும், உருவாக்கி நிறுத்தணும். You should break us, melt us and mold us. அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களை கடிந்து கொள்ளுகிற நம்முடைய வார்த்தையினால் வசனங்களால்
எங்களை கட்டி எழுப்புவீராக. Let the Holy Spirit who could build our life through your words, please fill us, Lord. ஆண்டவரே, Lord, உம்முடைய கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணாதபடி அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us a heart to accept your rebuking rather than despising it, Lord. தரமான கடிந்து கொள்ளுதலை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஞானம் தாரும். Lord, give us wisdom to find out good quality. கடிந்து கொள்ளுகிறவர்களோடு நெருங்கிய உறவுகளை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். Give us wisdom that we may maintain a good relationship with people who rebuke us. தற்காலிகமாக கடிந்து கொள்ளுதல் எங்களுக்கு வேதனை கொடுத்தாலும் பிந்தின காலத்தில் எங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும் என்பதை அறிந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to accept, knowing that true rebuke will be hard to accept at the beginning, but at the end it will be a rewarding to us, Lord. கிருபை தந்து வழிநடத்தும். Give us grace and lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. 180 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் நாம் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். We are taking part in this 180 days Bible reading challenge. ஆண்டவருடைய கிருபையினால நாம இன்றோடு யோசுவாவின் புஸ்தகத்தை முடித்து நியாயாதிபதிகளுக்குள்ள கடந்து போறோம். By the grace of God, we're going to complete the book of Joshua today and enter into the book of Judges. இன்னைக்கு யோசுவா 21 முதல் 24 அதிகாரங்கள், நியாயாதிபதிகள் 1 முதல் 6 அதிகாரங்கள் என்கிற 10 அதிகாரங்களை இன்னைக்கு நாம் வாசித்து முடிக்க போறோம். Today we're going to read from the book of Joshua chapter 21 to 24 and from the book of Judges chapter 1 to 6, these 10 chapters today. கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. May God give us grace. உற்சாகமா வாசிங்க, Read with interest, விடாம வாசிங்க. read without ceasing. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மிகுந்த பலனை தருவாராக. May God bless you and reward you accordingly. வாசிக்கிறவங்க இதுவரைக்கும் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணாவிட்டால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை acabrc.comல நீங்க ஃபில் பண்ணிடுங்க. All who read this and take part in this, if you have not registered so far, kindly register your details in acabrc.com. அதிலே இந்த செய்திகளுடைய நோட்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கு. வேண்டும் என்கிறவங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்க. You can also find the notes of the sermons in that website. You can make use of it. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. May God bless each one of you. ஆமென். ஆமென்.